இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த சூப்பர் ஜிஎல் டொயோட்டா ஹையஸ் வேன் யாழ்ப்பாணத்தில் விற்பனைக்காக இருக்குது. இந்த வாகனத்தை நீங்கள் வாங்குறது அப்படி என்று சொன்னால் நேரடியாக உரிமையாளரோட தொடர்பு கொண்டு இந்த வாகனத்தை வாங்கிக்கொள்ள முடியும். உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கம் இந்த வீடியோவில் இணைக்கப்பட்டிருக்குது. இந்த வாகனத்தை நீங்கள் வாங்குறது அப்படி என்று சொன்னால் ரெடி கேஷ்லையும் வாங்கிக்கொள்ள முடியும், லீசிங்கிலையும் வாங்கிக்கொள்ள முடியும். உரிமையாளருக்கு இரண்டுக்கும் சம்மதம். யாழ்ப்பாண மாவட்டத்தின் எந்த பகுதியில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த டொயோட்டா சூப்பர் ஜிஎல் ஹையஸ் வேன் விற்பனைக்காக இருக்குது. இந்த வேனுடைய ஓனர் இந்த வாகனத்துக்கு சொல்கிற விலை என்ன, இந்த வாகனத்தினுடைய முழுமையான தெளிவான விளக்கம் உட்பட இந்த வாகனம் பற்றிய முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோவில் நாங்கள் முழுமையாக பார்ப்போம். இதுவரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உள்ளே போய் பாருங்க. யாழ்ப்பாண மாவட்டம் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய வீடுகள், காணிகள், வாகனங்கள் பற்றிய வீடியோக்கள் இந்த தளத்தில் விற்பனைக்காக போட்டு கிடக்குது. ஒருக்கா இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோக்களையும் ஒருக்கா போய் பாருங்க. இப்போ வாங்க இந்த ஹையஸ் வேன் சம்மந்தப்பட்ட விவரத்தை பார்ப்போம். முதலாவது விடயம், இந்த ஹையஸ் வேன் எத்தனையாம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்டிருக்குது அப்படி என்று பார்த்தோம். அப்படி என்று சொன்னால் புத்தக பதிவின்படி 1991ஆம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்டிருக்குது. இலங்கை பதிவை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் 95ஆம் ஆண்டு இலங்கையில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த சூப்பர் ஜிஎல் ஹையஸ் வேனை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் டீசல் வேரியன்ட் ஹையஸ் வேனாகத்தான் இருக்குது. இந்த ஹையஸ் வேனுடைய இன்ஜின் அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் 2770 சிசி இன்ஜின். இந்த வாகனம் பற்றிய அடுத்த தகவல், இப்போ இந்த வாகனம் எத்தனையாவது ஓனர் பதிவில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் செகண்ட் ஓனர் பதிவில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சூப்பர் ஜிஎல் ஹையஸ் வேன் நிற்கிது. இந்த வாகனம் பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இதுவரைக்கும் எவ்வளவு கிலோமீட்டர் இந்த வாகனம் ஓடி இருக்கு அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னால் டிஜிட்டல் மீட்டரில் 3,49,245 கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படி என்று காட்டுது. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கீங்க, இப்போ விழுந்து கொண்டிருக்குது இந்த டிஸ்பிளேயினுடைய தோற்றம் 3,49,245 கிலோமீட்டர் இதுவரைக்கும் ஓடி இருக்குன்னு மீட்டர் காட்டுது. இந்த வாகனம் பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த வாகனத்தை நீங்கள் ரெடி கேஷ்லையும் வாங்கிக்கொள்ள முடியும், லீசிங்லையும் வாங்கிக்கொள்ள முடியும் என்று முன்னாடியே சொல்லியாச்சு. ரெடி கேஷில் வாங்குறது அப்படி என்று சொன்னால் இந்த வாகனம் இப்போதைக்கு லீசிங்கெலாம் நிற்கிது. நீங்கள் ரெடி கேஷில் வாங்குறது அப்படி என்று சொன்னால் உரிமையாளர் அந்த லீசிங்கை கிளியர் பண்ணி தருவார். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் லீசிங்கிலோடையே வாங்க போகிறீங்க, நீங்கள் முதல் கை காசை கொடுத்துட்டு லீசிங் கட்ட போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் கட்டிக்கொள்ள முடியும். இந்த வாகனத்தை நீங்கள் லீசிங்கில் எடுக்கிறது அப்படி என்று சொன்னால், அதாவது லீசிங்கோடையே அப்படியே எடுக்கிறது அப்படி என்று சொன்னால் கைக்கு எவ்வளவு கொடுக்க வேணும் அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னால் உரிமையாளர் 30 லட்சம் டவுன் பேமெண்ட்டாக கேட்குறார். அதே நேரம் 34 லட்சம் இதுக்கு லீசிங் கட்ட கிடக்குது. மொத்தமாக நீங்கள் இந்த வாகனத்தை வாங்குறது அப்படி என்று சொன்னால் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை, அதாவது இந்த வாகனத்தினுடைய முழுமையான பெறுமதி 64 லட்சம், பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை, லீசிங் கிளியர் பண்ணி தருவதற்கான விலை 64 லட்சம். இல்லை நீங்கள் லீசிங் கட்ட போகிறீங்க அப்படி என்று சொன்னால் நீங்கள் 30 லட்சத்தை கொடுத்துட்டு மிச்சம் 34 லட்சத்தையும் நீங்கள் லீசிங் போட்டுக்கொள்ள முடியும். அடுத்ததாக யாழ்ப்பாண மாவட்டத்தின் எந்த பகுதியில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த டொயோட்டா சூப்பர் ஜிஎல் ஹையஸ் வேன் விற்பனைக்காக இருக்குது அப்படி என்று பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் யாழ்ப்பாணத்தின் கொடிகாமம் பகுதியில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஹையஸ் வேன் விற்பனைக்காக இருக்குது. நீங்கள் நேரடியாக உரிமையாளரோட தொடர்பு கொள்ள முடியும். இந்த வாகனத்தினுடைய விலை உட்பட இந்த வாகனம் எங்கே நிற்கிது அது முழுமையான விவரத்தை பார்த்துட்டோம். அடுத்ததாக உரிமையாளர்கிட்ட தொலைபேசி இலக்கத்தை பார்ப்போம். இப்போ இதில் 2 இலக்கங்கள் விழுந்து கொண்டிருக்குது. உரிமையாளர்கிட்ட மேலே இருக்கிற இலக்கம் சாதாரண தொலைபேசி இலக்கம். நீங்கள் நார்மல் கால் எடுக்கிறேன்னு சொன்னால் இந்த இலக்கத்தை, மேலே இருக்கிற இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ள முடியும். கீழே இருக்கிற இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப் ஊடாக தொடர்பு கொள்ள விரும்பினீங்கன்னு சொன்னால் வாட்ஸ்அப் ஊடாகவும் தொடர்பு கொள்ள முடியும். இந்த 2 இலக்கங்களோட தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த ஹையஸ் வேனை பார்த்து வாங்கிக்கொள்ளலாம். யாராவது தேவையண்டா பயன்படுத்தி கொள்ளுங்க. இதே போல் உங்களோட வாகனங்களையும் நீங்கள் விற்கணும் என்று சொன்னால் இதே தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும். இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு வாகனத்தை விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வாகனம் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஒரு மோட்டர் சைக்கிளாக இருக்கலாம், ஒரு ஆட்டோவாக இருக்கலாம், ஒரு கார், ஹையஸ் வேன் அப்படின்னு சொல்லி, லேமாஸ்டர் டிராக்டர்னு சொல்லி ஒரு வாகனம் எந்த வாகனமாக இருந்தாலும் நீங்கள் விற்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த தளத்தில் உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தோடு விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் பைபரும் இருக்குது. நீங்கள் பைபர் வாட்ஸ்அப் ஊடாகவும் இந்த தளத்தில் விளம்பரத்துக்காக தொடர்பு கொள்ள முடியும். யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் விளம்பரப்படுத்தல் தேவைக்காக இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான். இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு வாகனத்தை போய் பார்க்குறீங்க, அதை வாங்க போகிறீங்கன்றாலும்
அதனுடைய இன்ஜினுடைய தரம் அதனுடைய டாக்குமெண்ட்ஸுகளை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. அதே நேரம் நீங்கள் வாங்குகிற அந்த வாகனங்களுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கலை வங்கிகளுக்கு கூடாக செய்யுங்க. அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும். இது எல்லா வீடியோலையும் சொல்கிறதான் இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்கு. இந்த பதிவை நான் இத்தோடு நிறைவு செய்கிறேன். மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.